வெல்கம் டு சனா தமிழ் டெக் யூடியூப் சேனல். தமிழகத்தில் வீடுமனை வாங்குவோர் அவர்களுடைய பெயர் மாற்றம் செய்வதற்காக, அதான் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்வதற்காக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதற்காக 1231 பொறியாளர்களுக்கு நிலங்களுக்கான பட்டா உட்பிரிவு பணிகளை மேற்கொள்வதற்காக நில அளவை உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. வீடு மனைக்கான பத்திரம் மாற்றுவோர் கையோடு பட்டாவில் பெயர் மாற்றம் செஞ்சுக்குவாங்க. அப்படி பெயர் மாற்றம் செய்வதற்காக அரசிடம் விண்ணப்பிப்பார்கள். அந்த விண்ணப்பம் இப்ப கடந்த சில வருடங்களாக அதிகரித்து வருகிறது. ஒரு நிலத்தை பட்டா பெயர் மாற்றணும் அப்படின்னா அதற்கு அந்த நிலத்தை அளக்க வேண்டியது சர்வேயர் எனப்படும் நில அளவையரின் பணியாகும். பொதுவாக ஒரு நிலம் வீட்டு மனையாக மாறும்போது அந்த நிலத்தை பல்வேறு பாகங்களாக பிரித்து அது விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்படும் அந்த நிலத்தை நம்ம உட்பிரிவு பட்டா அப்படின்னு சொல்றோம். இந்த உட்பிரிவு பட்டாவுக்கு தான் மக்கள் விண்ணப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம உட்பிரிவு பட்டாவுக்கு விண்ணப்பிச்ச பிறகு அந்த ஊராட்சி நகராட்சி நில அளவியர் அந்த நிலங்களை அளந்து அதன் எல்லைகளை அவர் வரையறுத்து கொடுப்பார். கிராமத்திற்கு ஒரு நில அளவியர் இருந்தால் மட்டும்தான் இந்த பணிகளை விரைவாக முடிக்க முடியும். ஆனால் தமிழகத்தில் நில அளவியர்கள் குறைவாக இருப்பதால் இந்த பணிகள் மேற்கொள்வதற்கு சில தொய்வு நிலைகள், அதாவது தாமதம் ஏற்படுகிறது. நில அளவியரின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் விரைந்து இந்த பணிகளை செய்து முடிப்பதற்காக 1231 பொறியாளர்களுக்கு இந்த நில அளவை உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த நில அளவைக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் அவர்கள் தாலுகா அளவில் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த 1231 பொறியாளர்கள் நீங்க உட்பிரிவு பட்டா கேட்கும்போது இவர்கள் அந்த நில அளவையை அளந்து அதற்கான எல்லையை வரையறுக்கும் அந்த பணியை இவர்கள் மேற்கொள்வார்கள். இதன் மூலம் இந்த நில அளவையரின் பணிகள் சீக்கிரம் முடிக்கப்படும் அப்படின்னு அதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நில அளவை உரிமம் பெறுவதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படி நில அளவை மற்றும் நில வரித்துறை இயக்குனர் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் காலேஜில் டிப்ளமோ இன்ஜினியரிங் 3 வருஷம் படிச்சிருக்கணும், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அவங்க இந்த நில அளவை உரிமம் பெறுவதற்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நில அளவை உரிமம் பயிற்சி 3 மாதம் கொடுக்கப்படும். இந்த பயிற்சி நிலையம் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாட்டில் உள்ளது. நில அளவியர் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் தான் இந்த பட்டா பெயர் மாற்றம் தாமதம் ஏற்படுகிறது. இப்போது புதிய நில அளவியர்கள் உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பம் செய்து அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் அவர்கள் இந்த நில அளவியரின் பணிகளை மேற்கொள்வதால் விரைவில் பட்டா பெயர் மாற்றம் மற்றும் உட்பிரிவு பட்டா மாற்றம் விரைவில் செய்து கொடுக்கப்படும். இதன் மூலம் மக்களுக்கு ஒரு நன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இது விரைவாக முடிக்கப்படுவதால் நேரம் வீணாக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.